Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilathan NEET 2025 examination oda pattern, time, duration and syllabus adukapra appa ready important ah illaya kadagada indha video la explain pannirrenga. First of all, syllabus la no change. 2024 la நமக்கு 30% reduced syllabus இருந்துச்சு இல்லீங்களா, அதே தான் இந்த வருஷத்துக்கும். இது nta.ac.in அவங்க official websiteல நோட்டிஃபிகேஷனாவே வெளியிட்டு அவங்க உறுதி செஞ்சிருந்தாங்க. ஸோ 2024 syllabus தான் 2025க்கும். அந்த syllabus-ஐ நம்ம வந்து டெலகிராமில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி பின்னட் மெசேஜில் வச்சுருக்கோம். நீங்கள் பின்னட் மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் உங்களுக்கு அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே பின் பண்ணியிருக்கோம். ஸோ சிலபஸில் நோ சேஞ்ச். அதுக்கடுத்து கொஷின் பேப்பர் பேட்டர்னில் சேஞ்ச் இருக்குது. 2024 வரைக்கும் COVID-19 பேண்டமிக் காரணமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 சப்ஜெக்டில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு 2 வச்சுருந்தாங்க. செக்ஷன் ஏல 35 கொஷின், செக்ஷன் பியில் 15, 35, 15, 35, 15, 35, 15. இதில் செக்ஷன் பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15, 15, 15, 15 கொஷினில் எனி 10 கொஷின் நீங்கள் எழுதுனா போதும். எனி 10 கொஷின் எழுதுனா போதும். அப்போ டோட்டலாக 200 கொஷினுக்கு நீங்கள் 180 கொஷின் எழுதுனா போதும். பாட்னியில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, சுவாலஜியில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, ஃபிசிக்ஸில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, கெமிஸ்ட்ரியில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு இருந்தது. செக்ஷன் பியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15க்கு 10 10 10 கொஷின் எழுதினா போதும். 5 கொஷின் வந்து சாய்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த சாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாட்டனினா டைரெக்டாக 45 கொஷின்ஸ் இருக்கும். 45ம் தெரிஞ்சால் நீங்கள் எழுதலாம். 45ல் எத்தனை கொஷின் தெரியுதோ அத்தனை கொஷின் எழுதுனா கூட போதும். சுவாலஜியில் 45 கொஷின், ஃபிசிக்ஸில் 45 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின், டோட்டலாகவே 180 கொஷின் தான் எக்ஸாம் பேட்டர்னில் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 180 கொஷினும் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா 720 அவுட் ஆஃப் 720 வாங்கிடலாம். ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் +4 மதிப்பெண்கள் கிடைக்கும். தவறான ஆன்சருக்கு -1 ஆகிடும். நான் அட்டனே பண்ணலை சார் அப்படின்னா நோ மார்க்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு கொஷினை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணிட்டீங்க. அந்த கொஷினை அட்டன் பண்ணி அந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் பண்ணால் 4 மார்க்கு, தவறான ஆன்சர் பண்ணால் -1 ஆகிடும். மார்க்கே இல்லை +-1 ஆகிடும். நீங்கள் அந்த கொஷினை அட்டனே பண்ணலன்னா நோ மார்க்ஸ். நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது, 0ல் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். இப்போ 180 கொஷின் கம்பல்சரி கொஷின்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பல்சரினா 180ஐயும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 170 கொஷின் தெரியும்னா அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். 10 கொஷின் தெரியல அப்படின்னா, இல்லை எனக்கு அதுக்கு ஆன்சரே புரியல, கொஷினே புரியல அப்படின்னா அதை அட்டன் பண்ணி -1 10 கொஷினுக்கு -10 ஆகிறத விட அதை அட்டன் பண்ணாமல் இருந்தால் -10 பின்னாடி வரதை நீங்கள் தடுத்துக்க முடியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ தட் உங்களுக்கு 180 கொஷின் இருக்குது. உங்களுக்கு தெரிந்த கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, சாய்ஸ் கிடையாது. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தது. அதை நீக்கிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் 3 மணி நேரம் தான். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் தெளிவாக நம்ம 3 மணி நேரம் செட் பண்ணி நம்மளோட மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் இதெல்லாம் 3 மணி நேரத்துக்கு 180 கொஷின் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் அதற்கு நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ணுறதுக்கு, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பென் அண்டு பேப்பர் மெத்தட் தான். அதனால் நீங்கள் OMR ஷீட்டில் பென்னை வச்சு, பென்சில் கிடையாது, பென்னை வச்சு ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். பால் பாயிண்ட் பென்னை வச்சு ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஷினுக்கு ஷேட் பண்ணுறதுக்கே ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஷேடிங்க்கே. அப்போ ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம், அதாவது 3 மணி நேரத்தில் உங்களுக்கு எத்தனை நிமிஷம் இருக்குது? 180 மினிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை கொஷின் கொடுத்துருக்குறாங்க? 180 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பயாலஜியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். 20 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாம், 30 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாம், 10 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகலாம். பட் இங்கே ஒரு ஆவரேஜாக வச்சுக்குவோம். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் வச்சிங்கன்னா 180 கொஷினுக்கு 180 நிமிஷம். பட் இதில் இன்க்ளூடிங் ஷேடிங் ஆன்சர்,
ஏன்னா 180 கொஷினுக்கு நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்ல, உங்களை ப்ரிப்பேர்டாக இருங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் டெஸ்ட்டு இங்கே எழுதும் போதே பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் ஃபுல் டெஸ்ட்டு ஷேட் பண்ணி 3 மணி நேரம் கணக்கு வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அங்கே மெயினாக ஆக்சுவல் நீட் 2025ல் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி எந்த பதற்றமும் இல்லாமல் ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க. எக்ஸாம் ஹாலில் பதற்றம் ஆகக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் பயப்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. ஓகே, ஸோ தட் 3 மணி நேரம் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அப்பார் ஐடி நாட் கம்பல்சரின்னு இப்போ கொடுத்துட்டாங்க. முதல்ல என்டிஏ தான் கம்பல்சரின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இப்போ கம்பல்சரி அப்படின்னு சொல்லி விட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு பதில் அளிக்கிற வகையில் நோ, இட் இஸ் நாட் கம்பல்சரி, கட்டாயம் கிடையாது அப்பார் ஐடி அப்படின்னு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பார் ஐடி கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 10th மார்க்கோ 12th மார்க்கோ ரிப்பீட்டராக இருந்தால் 12th மார்க் ஷீட்டை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். 10th ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்பர், ரோல் நம்பர், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஐடென்டிட்டி டைப்பில் போட்டுட்டு ஐடென்டிட்டி வேல்யூவில் அது என்ன நம்பருங்கிறத 6234னா அதை நம்பரில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் நேமு, ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். நீங்கள் அந்த ரோல் நம்பரோட வேல்யூ, அதாவது ஐடென்டிட்டி டைப், ஐடென்டிட்டி வேல்யூவை என்டர் பண்ணி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு இருக்கும். உங்களுக்கு போர்டு இல்லை, ஐசிஎஸ்சி போர்டு இல்லை சார், ஸ்டேட் போர்டு இல்லை சார் அப்படின்னா நன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 டிஜிட் அப்பார் ஐடி ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோவோட ஜெனரேட் ஆகி வந்துடும். சார் நான் அப்பார் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன், குழந்தையில இந்த ஃபோட்டோ தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா உங்கள் ஆதார் ஐடியை நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணினாலும் உங்கள் அப்பார் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். அதனால் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அப்பார் ஐடி கம்பல்சரி கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, க்ரியேட் பண்ணுறது ஈஸி, வீட்டிலேருந்தே 2 மினிட்ஸில் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதே சமயத்தில் உங்களோட நீட் 2025 மார்க்ஸ் இதெல்லாம் இதில் இன்டகிரேட் பண்ணும்போது எனி டைம் உங்கள் லைஃப் டைமில் எப்போ வேணால் அந்த நீட் 2025 ஸ்கோர் கார்டை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் பத்திரமா இருக்கும் இல்லையா? அதனால் நெக்ஸ்ட் வந்து ஆதார் ஐடி அப்டேஷன் இஸ் மஸ்ட். அப்டேட்டிங் யுவர் ஆதார் ஐடி இஸ் மஸ்ட். உங்கள் ஃபோட்டோ அப்டேட்டடாக இருக்கணும், குழந்தை ஃபோட்டோ இருக்கக்கூடாது. உங்கள் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அப்டேட்டடாக இருக்கணும், உங்கள் பயோமெட்ரிக் திங்ஸ் அப்டேட்டடாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இது வரைக்கும் நீட் 2025 சம்மந்தமாக நமக்கு என்டிஏ கிட்டேருந்து வந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள். இதை தான் நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லி விளக்கியிருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம லைவ் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் டவுட்டை கேளுங்க. லைவ் மீட்டிங்க்கான ஐடி வந்து நம்ம லிங்க் வந்து டெலகிராமில் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை.